ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் ஊர் தூத்துக்குடி பனிமய மாதா கோவில். இது மிகவும் பிரபலமான கோயில். இந்த கோயிலில் அனைத்து மக்களும் ஒருமித்து வருவாங்க. நம்ம கிறிஸ்டின், இந்து, முஸ்லீம்ஸ் அனைத்து மதத்தினரும் பாகுபாடு பார்க்காம அனைவரும் இந்த கோயிலுக்கு வருவாங்க, வேண்டுதல்கள் வைப்பாங்க. மிகவும் பிரபலமான கோயில். இந்த கோயில் ஜூலை மாதம் 26ஆம் தேதி கொடியேற்றப்பட்டு ஆகஸ்ட் 5ஆம் தேதி பெருவிழாவாக நடைபெறுகிறது. 10 நாள் நடைபெறும் இந்த கோயில் திருவிழா. இதில் இது ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் தங்கத்தேர் அப்பப்போ எடுப்பாங்க. இது லாஸ்ட்டாக போன 2023ஆம் வருஷம் ஆகஸ்ட் மாதம் தங்கத்தேர் திருவிழா எடுத்தாங்க. இது ரொம்ப பெருவிழாவாக பிரசித்தி பெற்றது. தூத்துக்குடியோட ஊர் திருவிழாவாக இது கருதப்படுது. மாதாவிட்ட என்ன வேண்டுதல் வச்சாலும் மாதா கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பாங்கங்கிற நம்பிக்கை மக்களுக்கு அதிகமாக உண்டு மாதா மேலே. இந்த மாதாவுக்கு பனிமய மாதா, தஸ்னேவிஸ் மாதா அப்படின்னு இன்னொரு பேர் உண்டு. இது லூர்து மாதா. இவங்க பக்கத்தில் இருக்கிறாங்க. லூர்து மாதா கெபி மாதா கோயிலுக்கு அருகிலேயே மிக பக்கத்தில் இருக்குது. இந்த கோயிலுக்கும் மக்கள் வேண்டுதல் வைப்பாங்க. இது கெபி. இது இதுலேயும் சின்ன திருவிழாவாக நடைபெறும். இது பங்கு மக்கள் இது பண்ணுவாங்க, பங்கேற்பாங்க. இதுக்கு பக்கத்தில் பங்குத்தந்தை அலுவலகமும் திருமறை பொருட்கள் விற்கிற இடமும் இருக்குது. அங்கே எல்லாமே வாங்கிக்கலாம். அங்கே பைபிள், மாதாவுடைய சுரூபங்கள், இதுதான் அந்த இடம். மாதாவோட சுரூபங்கள் வாங்கிக்கலாம், ஜெபமாலை, புக்கு எல்லாமே வாங்கிக்கலாம். இது மாதாவோட வெளிப்புற பகுதி, மாதாவோட கோயிலினுடைய வெளிப்புற பகுதி. இது கொஞ்சம் வீடியோ கிளியராக இல்லை, கொஞ்சம் பேசுகிறது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுடைய சேனல் நேம் உங்கள் கெவின் விலாக்ஸ். இந்த சேனல் நிறைய விலாக்ஸ் இருக்கும். புது புது வீடியோகள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இது ஃபஸ்ட் டைம்னால கொஞ்சம் வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது பீச் ரோடு. மாதா கோயில் எங்கே இருக்குதுன்னா தூத்துக்குடி பீச் ரோடுன்னு சொல்லுவாங்க. மெயின்லே தான் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்னோ ஹால்னு இந்த மாதா கோயிலோட சேர்ந்து திருமண மண்டபமும் உண்டு. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணுன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? பாய்.